நம்மை நீதிமானாய் மாற்றின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட இந்த வேளையில பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான். பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். ஒரு இக்கட்டு, நீதிமான்னா யாருன்னு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் வேதத்தின் வாசிச்சு ஜெபம் பண்ற, அதே போல நீதியாய் நடக்கிறவன் தான் அந்த நீதிமான். அந்த நீதிமானுக்கு இக்கட்டு வராமல் வரும். ஆனா இருந்தாலும் அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். விடுவிப்பது மாத்திரம் இல்லை, துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்க, அவன் இருக்கிற இடத்துல துன்மார்க்கர் என்ன பண்ணுவான்? வருவான். அவன் அந்த இக்கட்டு வந்த சமயத்துல துன்மார்க்கர் என்ன பண்ணுவான்? வருவான். இன்னைக்கு துன்மார்க்கன் சந்தோஷமா இருப்பது போல கண்ணுக்கு தெரியும். அவன் நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறான். அந்த இக்கட்டு அந்த துன்மார்க்கனுக்கு என்ன பண்ணும்? வரும். மீண்டும் அந்த துன்மானுக்கு வருவான். அதான் சொல்ற வசனம், அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான். நீதிமானுக்கு வந்த இக்கட்டு அந்த துன்மார்க்கனுக்கு வரும். அதனால அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தர் நம்மளை நன்மையாய் வைக்க போறார். அதிலிருந்து இக்கட்டிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுவார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. ஆமென்.